ஹாய் சுகோஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் எப்பவும் கேட்கறது தான். அப்படியே கமெண்ட் பண்ணிட்டு அந்த ஹை பட்டனை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. லாஸ்ட் எபிசோட்ல என்னாச்சுன்னா, நம்ம ஹீரோயினும் ஓரளவுக்கு அப்படியே சமாதானமாகி தன்னோட அவுட் ட்ராக்கை ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கும் போது, ஒரு சிஸ்டர் வந்துட்டு பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் வந்துச்சு. அங்கே போய் பார்த்தா அது யாருன்னா, நம்ம தண்டனையில் இருந்தாங்களா அந்த சிஸ்டர் தான் வந்துட்டு அங்கே பிரெக்னெண்டா இருந்திருக்காங்க. அது எப்படி சாத்தியம்? இவ்வளோ நாளாக வந்துட்டு அவங்க தண்டனையில் இருந்தாங்க. அப்போ யாரோ இதை ஒரு விஷயத்த மறைச்சிருக்காங்க. இப்போ இருக்கிற அந்த அவங்களும் சேர்த்து தான் இந்த விஷயத்த மறைச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோகா செம்ம கடுப்பு. எப்படிப்பட்ட விஷயத்த ஏன் மறைச்சிருக்க அப்படின்னு ரொம்ப பதறிட்டு இருக்கான். ஏன்னா அவனுக்குன்னு ஒரு குழந்தை இல்லை அப்படிங்கிறது அவனுக்கு வருத்தமாக இருந்ததுல. ஆனால் இவ்வளோ பெரிய விஷயம் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே எங்கே தன்னோட பதவி பறி போயிடுமோ அப்படிங்கிற பயத்திலேயே எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் டவுட்டில் கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சோன்னே நம்ம ஹீரோனுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் நம்ம ராங்கி பிடிச்ச சிஸ்டர், நம்ம ஹீரோனோட சிஸ்டருக்கு தான் வயிறு எரியுது. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு. ஏன்னா அடுத்த பதவிக்கு வந்துட்டு அவங்க தானே வர போகிறாங்க, பேரரசி ஆக போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்ச உடனே இவ்வளோ நாள் பிளான் பண்ணி ஒவ்வொருத்தைங்களா சாகடிச்சிட்டு இருந்தோம். இப்போ வந்துட்டு இப்படி ஒரு குண்டு தூக்கி போடுறாங்களே அப்படின்னு கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது. அப்போ ஹீரோயின் வந்துட்டு அவங்க சிஸ்டரோட பேச பார்க்கும்போதே நல்லா தெரியுது, ஏதோ மைண்ட் டிஸ்டர்பில் இருக்கா, இந்த நேரத்தில் இவரை தனியாக விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு நம்ம ஹீரோயின் நேராக போயிட்டு சிஸ்டர் தான் பார்க்க போகிறாங்க. அந்த லேடி வந்துட்டு செம்மையாக சரகு போட்டு புலம்பிட்டு இருக்குது. இங்கே பாரு நீ இப்படி பண்ணக்கூடாது அப்படின்ட்டு வான் அப்படின்ட்டு அவங்க பேரை சொல்லி கூப்பிடும்போது, அந்த பேரை சொல்லி கூப்பிட்ற ஒரே உரிமை வந்துட்டு என்னோட சிஸ்டருக்கு மட்டும்தான் இருக்குது, உனக்கு கிடையவே கிடையாது, நீ என்ன இருந்தாலும் சாதாரண ஒரு பணிப்பெண் தானே அப்படின்னு சொல்கிறப்ப ஒரு சில விஷயங்கள் அப்படியே நம்ம ஹீரோயின் சொல்ல ஆரம்பிக்கிறா, உண்மையை ஒத்துக்க ஆரம்பிக்கிறா. உனக்கு இந்த மழை நேரத்தில் வந்துட்டு அவனுக்கு கால் வலி ஆரம்பிச்சிடும், அந்த கால் வலியை சரி பண்ணுறதுக்காக நான் தான் ஒரு சில மருந்து கொடுத்தேன், அந்த மருந்தோட பேர் இதுதான் அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணுக்கே ஷாக்கா இருக்குது. இது நீதானா ஏன் இந்த உடம்புல வந்திருக்க அப்படிங்கிற கேள்வியை கேட்கும்போது, இதுக்கான பதிலை நான் அப்புறம் சொல்கிறேன், ஆனால் இப்போதைக்கு நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்குது நல்லது இல்லை, உன் கால் வலிக்கும்ல அப்படின்னு சொல்லி மறுபடியும் அப்படியே அமுத்து விடும்போது அப்போ தான் தெரியுது செத்து போன நம்ம அக்கா தான் மறுபடியும் வந்திருக்கா அப்படிங்கிற விஷயம் அவளுக்கு நல்லாவே தெரிய ஆரம்பிக்குது. தெரிஞ்சது மட்டும் இல்லாமல் அவள் ஃபீல் பண்ணவும் ஆரம்பிக்கிறா. இவளை நான் வில்லின்னு தாங்க நினச்சேன், ஆனால் பாசத்தில் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாலும் அவங்க அக்கா மேலே காட்டுற பாசத்தில் கொஞ்சம் அதிகமாகவே இருந்திருக்கா. அவள் ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிடுறா. எதுக்காக இவ்வளோ நாள் என்கிட்ட சொல்லலை அப்படிங்கிறப்ப நானும் நம்ம மருத்துவர் இருக்காருல்ல அவருக்கும் உண்மை தெரியும், என்னோட சாவுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் இருக்குது, என்னை யாரோ வேணும்னே எரிச்சிருக்காங்க, அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ நாள் அமைதியாக இருந்தேன். அப்போ அது தீப்பத்தி எரியலி அவனோட ரூம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இல்லை அதை சரி பண்ணி யாரோ பண்ணியிருக்காங்க, அதுக்கான எவிடன்ஸை நான் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன், கரெக்டான ஆதாரம் கிடைக்கிற வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த சீக்ரெட் வந்துட்டு உன்னை தவிர என்ன தவிர வேறு யாருக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறாங்க. ராங்கிகார சிஸ்டருக்கு தான் செம்ம கடுப்பாயிடுச்சு. நான் பேரரசியாக பார்க்கலான்னு பார்த்தேன், இவ குழந்தைய பற்றி இவ பேரரசி ஆயிடுவா போல அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு இப்போ வந்து அவள் குழந்தை படுத்து வீக்காக இருக்கா. இந்த சமயத்தில் கரெக்டாக நம்ம ஒரு மருந்தை கொடுத்தா உடல்நிலை சரியில்லாத மாதிரியே செத்துருவா. அதுக்கப்புறம் அந்த குழந்தைய நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோனோட சிஸ்டர்ட்ட டீல் போடும்போது, எனக்கு 2 காய், ஒன்று நான் இருக்கும், இன்னொன்று நீ இருக்க, 2 பேத்துல யாராவது ஒரு ஆள் கிளியர் ஆனா எனக்கு வந்துட்டு அது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்களையும் யோசிச்சு அவங்க 2 பேரும் சேர்ந்து பிளான் போட ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னா நம்ம ராங்கி பிடிச்ச சிஸ்டர் வந்துட்டு ரொம்ப பணக்காரி தான், அவங்களுக்கு வந்துட்டு நம்ம பேரரசி ஆகணும் அப்படிங்கிறது தான் ஆசை, அதனால தான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட பிரதர் வந்துட்டு ராணுவத்தில் இருக்காங்க, அவங்கள்ட்ட இருந்துட்டு ஒரு மருந்து வர வச்சு அதை வந்துட்டு இப்போ நம்ம குழந்தை பார்த்தாங்கல்ல அந்த சிஸ்டருக்கு கொடுக்கும்போது அவங்க நோய்வாய்ப்பட்டு இறந்துருவாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தைய நம்ம ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அவங்களுக்காக தயாரிச்சு கொண்டு சூப்பை கொண்டு கொடுக்குறாங்க. அது சூப்புன்னு சொல்ல முடியாது, பாதாம் பாயசம்னு வச்சுக்கோங்களேன், பாயசத்தை போட்டு தான் போட்டு தள்ளணும்னு நினைக்கிறாங்க. அதை எடுத்துக்கொண்டு கொடுக்கும்போது எல்லாருக்குமே டவுட் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அதுவும் நம்ம ஹீரோயினுக்கு தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. சரி இந்த நேரத்தில் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது பல்ட்டி அடிச்சிடுறாங்க நம்ம ஹீரோனோட சிஸ்டரு. எனக்கு என்னமோ நானே இதில் ஏதோ தப்பாக கலந்துருக்க மாதிரி எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ராங்கி பிடிச்ச சிஸ்டருக்கு தான் இவ ஏன் இப்படி பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி தெரியல. அவங்க மொத்தத்தில் இப்போ ராங்கி பிடிச்ச சிஸ்டரை போட்டு கொடுக்கறதுக்காக நம்ம ஹீரோனோட சிஸ்டர் பிளான் பண்ணிட்டாங்க. நான் செஞ்ச பாதாம் பாயசம் சாப்பிடாதீங்க, அதில் ஏதோ இருக்குது, என் மனசு உறுத்துது அப்படின்னு வாந்தி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க, ரத்த வாந்தி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த வாந்தி எடுக்கிறது வந்துட்டு இந்த ராணுவத்தில் கொடுக்குற ஒரு மருந்தால மட்டும்தான் அது வரும். இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ செம்ம கடுப்பாயிரான். அப்போ இதெல்லாம் நீ தான் பிளான் பண்ணியா அப்படின்ட்டு அவளை பிடிச்சி கீழே தள்ளி, இல்லை நான் பண்ணல, இதுக்கெல்லாம் காரணம் அவதான் அப்படின்னு அவள் ஓவர் பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறா. ஓஹோ இதெல்லாம் உங்கள் பிளானா அப்படின்ட்டு இப்போ என்ன பண்ணிடுறானே ஹீரோ, இனிமேல் என் மூஞ்சிலேயே முடிக்கக்கூடாது, நான் கொடுக்குற ஒரே ஒரு மன்னிப்பு என்னன்னா உன்னை ஜெயிலில் அடைக்காம உன் இடத்துலேயே உன்னை கைது பண்ணி வைக்க போகிறேன், அதுதான் நான் உனக்கு கொடுக்குற மிகப்பெரிய மன்னிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவளை அங்கேருந்து அனுப்பிச்சு வச்சிடறான். அவளோட ஆசையாக அங்கே நாசமாக போயிடுது. அப்புறம் இப்போ பேரரசியாக இருக்காங்கல்ல அந்த லேடி, அந்த சிஸ்டரை தான் காமிக்கிறாங்க. அது அப்படியே ஒரு சீக்ரெட் ரூமுக்குள்ளே போகுது, ஒரு ஜாடியை திருப்பிட்டு அங்கே போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இப்போ குழந்தை பெற்றதுல அந்த லேடி தான் எல்லாத்துக்குமே மாஸ்டர் பிளான் போட்டு ஒவ்வொன்றா பண்ணியிருக்கு. இப்போ எல்லா காயும் காலி பண்ணியாச்சு, மீதம் இருக்கிறது நம்ம ஹீரோயினோட சிஸ்டர் மட்டும்தான். அதுக்கும் ஒரு செக் வைக்கிறேன், அது மட்டும் இல்லாமல் புதுசாக வந்த மெய்டு கூட கொஞ்சம் பிரச்சனையாக இருப்பான்னு நினைக்கிறேன். என்னோட இடத்துக்கு இந்த பேரரசிங்கிற பதவிக்கு வர்றதுக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன், ஆனால் எல்லாமே ஈஸியாக ஒருத்திய பேரரசி மகாராணின்னு சொல்லிடுறாங்க. அது எப்படி? அதனால தான் ஒவ்வொருத்தரையும் பிளான் பண்ணி தூக்குனேன். உங்களுக்குள்ளேயே நீ அடிச்சுக்கணும்னு நினச்சேன், அடிச்சுக்கிட்டு உங்களுக்குள்ளேயே ஒவ்வொருத்தையாக காலி பண்ணி கடைசியாக மிச்சம் இருக்கிறவளை நான் போட்டு தரலான்னு நினச்சேன். இப்போது அதுக்கேற்ற மாதிரியே நடந்துடுச்சு, நான் என்னோட பதவிக்கும் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி வில்லத்தனமாக யோசிச்சுட்டு இருக்குது இந்த லேடி. இது ஏதோ தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்குன்னு நினச்சா இது பிளான் பண்ணி தான் தண்டனை அனுபவிக்க போயிருக்குது. அப்படியே ஏன் இப்படி பண்ண, இந்த மாதிரி ஏதாவது விஷயத்தில் சிக்கினாலும் நான் தண்டனை தானே பவனிச்சிட்டு இருந்தேன், எப்படி என்ன சொல்லுவீங்க அப்படிங்கிற மாதிரி அது பிளான் பண்ணியிருக்குது. இதெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதுக்கப்புறம் ராகி பிடிச்ச சிஸ்டரை போயிட்டு நம்ம ஹீரோயின்
ஹீரோயின் தான் பார்க்க போறா, நீ தானே காரணம், எல்லாத்துக்கும் நீ தானே காரணம், இப்போ நீங்கள் 2 பேரும் சேர்ந்துட்டு என்ன பழி வாங்குறீங்களா, நான் காரணமா, என்னம்மா நீ பாட்டு லூசுத்தனமாக பேசிகிட்டு இருக்க, உன்னோட சுயநலத்துக்காக உனக்கு கீழே இருக்கிறவங்களை யூஸ் பண்ணி அவங்களோட ரத்தத்தை உறிஞ்சி குடிச்சு அதில் மேலே வர நினைக்கிற நீயும் நானும் எப்படிமா ஒன்றாக முடியும். என்ன என்ன பலவீனமானவங்கள பலமானவங்க யூஸ் பண்ணிக்கிறது நடக்குது தானே. பலவீனமானவங்கள பலமானவங்க யூஸ் பண்ணிக்கிறதுக்காக உனக்கு பலம் கொடுக்கல, அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுங்கிறதுக்காக தான் உனக்கு பலமே கொடுத்துருக்காங்க. நீ அவங்கள போட்டு ஏறி மிதிச்சு உன்னோட சுயநலத்துக்காக ஒவ்வொரு நிமிஷம் யோசிச்சுட்டு இப்போ என் மேலே பழிய தூக்கி போடுற, அது உனக்கு ரிவர்ஸ் ஆனதுக்கு அப்புறம். இல்லை நான் ஆரம்பத்துலேருந்து ஆடம்பரமான ஃபேமிலியிலேருந்து வந்தவன், எனக்கு கீழே இருக்கிறவங்க யாருமே என்னை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. கண்ட்ரோல்னு சொல்கிறியே, அது என்ன கண்ட்ரோலு? நீ 4 பேர்த்த கண்ட்ரோல் பண்ணுறதா? உன் முன்னாடி நீ வரும்போது உனக்கு தலை கிழிஞ்சு கீழே நிற்கிறவங்களாம் உனக்கு கண்ட்ரோலாக இருக்கிறவனா ஆகிவிடுமா? நீ போயிட்டு 10 அடி தூரம் தாண்டினதுக்கு அப்புறமும் உன் மேலே ஒரு மரியாதையாக போகிறான் பார்த்தியா, அதுதான் நீ வைக்கிற கண்ட்ரோலு. அது உன்கிட்ட என்னையாவது இருந்திருக்கா? நீ முன்ன போனதுக்கு அப்புறம் பின்ன கழுவி ஊற்றுறவங்களா தான் நீ சேர்த்து வச்சிருந்த. வெறும் கண்ட்ரோலு. ஏமா இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது நான் இப்படி தான் இருப்பேன். ஓ, நீ இப்படி தான் இருப்பியா? அப்போ நான் ஒரு விஷயம் உனக்கு ஒரு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஒரு விஷயம் சொல்லுவால, உன்னோட காதலுங்கிறது காத்தோட கரைஞ்சி போச்சு அப்படின்ட்டு, அந்த மாதிரி சைகை அப்படி பண்ணி காட்டணுன்னு, இதுக்கு வாய்ப்பே இல்லை, அவளை நீயும் ஒன்றாக முடியாது. இப்போ நீ ஒரு விஷயம் சொன்னல கண்ட்ரோல் அப்படின்ட்டு, இந்த கண்ட்ரோலால் உன்னை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவளுக்காக என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இனிமேல் பாரு, இங்கே இருக்கிறவங்களுடைய நீ தான் ரொம்ப கீழ்த்தரமாக இருக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஹீரோயின் போனோன்னு, அது குற்ற உணர்ச்சிலையா இல்லை தான் கீழ்த்தரமாக இருக்க போகிறோம் அப்படிங்கிறது இல்லையா அப்படின்னு தெரியல, டபுக்குன்னு விஷத்தை எடுத்து குடிச்சிடுது அந்த புள்ள. ஆக மொத்தத்தில் மற்றவங்கள யூஸ் பண்ணி அவங்க என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு அவங்கள போட்டு மிதித்து எவ்வளோதான் நம்ம மேலே வந்தாலும் கடவுள் அப்படிங்கிறவங்க ஒருத்தன் ஒரு சொடக்கு போட்டான்னு செய்யுங்களேன், கீழே வந்துட்டு மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண முடியாத அளவுக்கு பண்ணி விட்ருவான். அங்கே பண்ணி நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட சிஸ்டரும் மீட் பண்ணிக்கிறாங்க. அவங்க 2 பேத்துக்கு தான் உண்மை தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்னென்ன பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இப்போ குழந்தை பிறந்திருக்க சிஸ்டர் தான் இதுக்கு காரணமாக இருக்கணும் அப்படின்ட்டு லைட்டாக அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு எவிடன்ஸ் கிடச்சதில்ல, அந்த எவிடன்ஸ் வச்சு ஏதாவது மூவ் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் வந்ததுக்கப்புறம் ஒரு விஷயம் சொல்கிறான், இந்த மாதிரி நான் வந்துட்டு அதுக்கான ஆதாரம் ஒரு சீட் ஒன்றை கொடுத்தான்ல, அதை போயிட்டு மறைச்சு வச்சேன், என்னோட அசிஸ்டன்ட் பையப்பில் போய் அதை எடுத்தான் பார்த்தான் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லும்போது தான் ஹீரோயின் பிளான் பண்ணி தான் அப்படி பண்ணியிருக்கா. ஏன்னா இவ்வளோ நாள் வந்துட்டு அவள் சிறையில் இருந்தும் குழந்தைய கரெக்டாக எடுத்திருக்காங்கன்னா ஏதாவது ஒரு மருத்துவர் ஹெல்ப் இருந்துகிட்டே இருக்கணும். கண்டிப்பா அது உன்னோட இடத்துல இருக்கிற ஒரு ஆள் தான் அப்படிங்கிற மாதிரி கெஸ் பண்ணி அந்த எவிடன்ஸை யார் எல்லாருக்கும் தெரியற மாதிரி கொண்டு வச்சதால தான் இவன் போய் எடுத்திருக்கான். அதே மாதிரி இவன் தான் எல்லா வேலையும் பார்த்துருக்கான். பின்னாடியில இருந்து நல்ல பயபாரியே நடந்துக்கிட்டு நேராக போயிட்டு நம்ம வில்லிகார சிஸ்டர் எல்லா விஷயத்தையும் ஒத்துக்கிட்டு, உன்னை பற்றின எவிடன்ஸை நான் மறைச்சிட்டேன், அது எனக்கு கொஞ்ச நேரத்தில் எரிஞ்சு போயிடும், நம்ம பிளான் மாதிரி எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்லும்போது, அது மட்டும் இல்லை நம்ம குழந்தை இந்த நாட்டோட இளவரசராக மாறப்போகுது அப்படின்னு சொல்லி 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அட நாசமாக போகிறவங்களா, இது கூட உண்மை கிடையாதா? பாவண்டா ஹீரோ, உங்ககிட்ட மாட்டிட்டு ரொம்ப படாத பாடுபடுறான். அடுத்தது யாரை நம்ம லாக் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோயினோட சிஸ்டர்கிட்ட போயிட்டு அப்படியே நல்லா விசாரிக்கிற மாதிரி போயிட்டு அங்கே பாக்ஸில் வந்துட்டு நம்ம ஹீரோயின் சம்மந்தப்பட்ட ஒரு எம்ப்ராய்டரி போட்ட ஒரு விஷயம் இருக்கும்ல, அதை எடுத்துகிட்டு வந்துட்டு அவங்க கிட்ட கேட்குறாங்க. மருத்துவர் ஒரு டைம் ஒரு பொண்ணை இங்கேருந்து வெளியில் கூப்பிட்டு போனார் பிளேக் நோயால், அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து விழுந்தது அப்படின்ட்டு அந்த கர்ச்சீஃப் இருந்ததுல அதை சொல்லியிருப்பாங்க. அப்போ வெளியில் கூப்பிட்டு போன பொண்ணு யாராக இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு அந்த வேலைக்காரியாக தான் இருக்கும். நம்ம ஆப்ஷனில் இருக்கிறது அவளும் தான். இப்போ அவளுக்கு ஏற்ற மாதிரி காயினை வற்றி மருத்துவர் கூவுக்கும் அவளுக்கும் சம்மந்தம் இருக்குங்கிற விஷயத்த சொன்னால் பேரரசர் செம்ம கட்டுப்பாட்டு வெறுத்து எல்லாத்தையுமே நம்ம பக்கம் திருப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி பிளான் போடுறாங்க. பிளான் பண்ண மாதிரியே அடுத்த நாள் வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட எல்லா விஷயத்தையும் போட்டு கொடுத்துறாங்க. நேராக நம்ம ஃப்ரெண்டுக்கார பையப்பிள்ளைய தான் கூப்பிட்டு விசாரிக்கிறான். அவனும் ஒரு கட்டத்துக்கு மேலே உண்மையை ஒத்துக்கிறான். அப்போ ஹீரோயின் வந்துட்டு இல்லை, அந்த இடத்துல வந்துட்டு அவன் எனக்கு நான் யாருன்னே தெரியாது, அதனால அப்படி பண்ணிட்டான், இப்போ எந்த தப்பும் இல்லை, அவனை தண்டிக்காதீங்க அப்படின்ட்டு அவன் பக்கம் நிற்கும்போது, என்னது நீ என்ன விட்டுட்டு அவன் பக்கம் நிற்கிறியா அப்படின்ட்டு செம கடுப்பாயிடுது ஹீரோவுக்கு. அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு எந்த தண்டனை கொடுத்தாலும் அதை எனக்கும் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நிற்கிறப்ப இன்னும் டென்ஷன் ஆகிடுது. கொஞ்சம் பொசசில் ஓவராகவே கத்திடுறான். உனக்கான தண்டனை இருக்கு அப்படின்னு சொல்லி உன்னோட இடத்துலையும் உன்னை அடைச்சு வைக்கிறேன், ஈவன் நான் தூக்கில் போட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிடறாங்க. ஹீரோயின் இந்த தண்டனை கொடுத்ததுக்கு அப்புறம் ஹீரோ கிட்ட போய் சொல்கிறான், நான் யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், நான் தான் உங்களோட ஒய்ஃப் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறப்ப அந்த மருத்துவர் இருக்கான்ல நம்ம வில்லி லேடி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கானே, அவன் அதை நைஸாக காதில் வாங்கிட்டு போகிறான். அப்படி இருந்தும் அப்படியா நான் உன்னை ரொம்ப நம்பினேன், ஆனால் நீ என்ன இருந்தாலும் அவன் பக்கம் நின்றுக்கிட்டு இங்கே பாரு, அவன் எனக்கு ஒரு பிரதர் மாதிரி, இதுலலாம் நீ பொசசிவ் ஆகி இப்படி ஒரு முடிவு பண்ணிட்டு இருக்காத, அதை தாண்டி அரசாணன்னு ஒன்று இருக்குது, அதை நீ ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டு ஹீரோனை திட்டி அமுச்சு வச்சிடறான். இவங்க பிளான் சக்ஸஸ் ஆகிடுச்சு. எப்படியோ இந்த 2 காயினையும் நவுத்தியாச்சு. அடுத்தது வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும் போதே கரெக்டாக நம்ம மருத்துவ பைப்பில் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ஆனால் நம்ம பேரரசர் வந்துட்டு ஹீரோயினை பார்த்து ஒரு வார்த்தை கேட்கும்போது அது முன்னாள் மறைஞ்ச மகாராணியோட பேரை அந்த லேடி சொன்னுச்சு அப்படின்னு சொல்லும்போது, அவளா மறுபடியும் வர வாய்ப்பே கிடையாது, நான் பேரரசியாக நான் எடுத்து வச்ச முதல் அடியே அவளை கொல்றது தானே,
அது எப்படி மறுபடியும் வருவா? அப்படியே அவ மறுபடியும் வந்தாலும் அவளை கொன்னே ஆகணும். எனக்கு என்னமோ நம்ம மாட்டிக்க போறோமோன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் கொஞ்சம் பதற, இல்ல இல்ல நீ இன்னும் ஒரு விஷயம் மட்டும் பண்ணு, அவளை எப்படியாவது கொன்னுடு அப்படிங்கிற விஷயத்த சொல்ல அவன் கொஞ்சம் தயங்குறான். இருந்தாலும் இவ தான் தைரியப்படுத்தி அமுச்சு வைக்கிறா. அடுத்த நாள் காலையில ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது இந்த பிரச்சனையால கொஞ்சம் மயக்கப்பட்டு விழுந்திருப்பா போல. அங்க இருக்கிற மேடை ஏதோ சொல்லி அமுச்சு வச்சுட்டு இவன் அந்த வழக்கம் போல சாம்பிராணியில வந்துட்டு பாதரசத்தை கொட்டுறான். அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோனோட உடம்பு ரொம்ப சரியில்லாம போகுது. அதை சுவாசிச்சதால நம்ம ஹீரோனோட சிஸ்டர் தான் வந்து ரொம்ப பதறிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் வந்துட்டு பரவாயில்ல அந்த கூவை கூப்பிடுங்க, அவனை கூப்பிட்டு சரி பார்க்க பாருங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அவராலேயே இதில் எதுவும் பண்ண முடியாது, நம்ம கொஞ்சம் நாட்கள் கடந்து போயிட்டோம், அது மட்டும் இல்லாமல் இனிமேல் படுத்து படிக்க தான் இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்ச உடனே இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக போகுது. பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணவங்களுக்கு அவங்க 2 பேரும் சீக்கிரட் ரூமில் ஜாலியாக, நான் கொஞ்சம் பயந்தேன் தான், ஆனால் நீ கொடுத்த தைரியம் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ரொம்ப இதுவாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ நம்ம நினச்ச மாதிரி நம்ம விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக ட்ரிங்க் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் 2 பேரும் ட்ரிங்க் பண்ணிக்கிறாங்க, வில்லிகாரியும் அந்த மருத்துவங்களும். ஆனால் நம்ம வில்லிகாரி என்ன பண்ணுறான்னா கரெக்டாக அந்த மோதிரத்தில் இருந்துட்டு ஒரு பாய்சனை அவன் குடிக்கிற ட்ரிங்க்ல அப்படியே கலந்து வைக்கிறா. இவ்வளோ பண்ணியும் அவனை ஏன் கொல்லணும்னு நினைக்கலான்னு யோசிக்கிறீங்களா? இவனை கொன்னுட்டு பேரரசி ஆகிட்டு இந்த நாட்டுக்கு அப்படியே இளவரசன் ஆக்கிடலான்னு அவளோட குழந்தைய, அதுதான் அவளோட பிளான். அதுக்கு இருக்கிற ஒரே சாட்சி யாரு? இந்த விஷயம்லாம் தெரிஞ்ச ஒரே சாட்சி இவன் தான். இவனை போட்டு தள்ளிட்டா எல்லாம் முடிச்சிடும். லவ் கிவெல்லாம் கிடையாது, எல்லாமே ஒரு சுயநலம் தான். ஆனால் வந்து ட்ரிங்கை குடிக்க போகும்போதே அவன் தான் மருத்துவராச்சே, அந்த வாசனையை வச்சே கண்டுபிடிச்சிடறான். இருந்தாலும் இவன் மேலே டவுட் படுறதா வேணாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்திலே இருந்துட்டு இருக்கான். அந்த நேரத்தில் அந்த சீக்ரெட் ரூமை திறந்துட்டு நம்ம ஹீரோயினோட சிஸ்டரு, அதுக்கு பின்னாடி நம்ம ஹீரோ வந்து நிற்பான் பாருங்களேன், செம மாசாக இருக்கும். ஆக மொத்தத்திலேயே இவங்க பிளானாக போட்டு இவங்களை கவுத்துட்டாங்க. அடுத்த நேரமே தூக்கி கொண்டு உட்கார வச்சிடறாங்க. எப்படி இதை பண்ண, என்ன பண்ண அப்படின்னு அவள் கத்திட்டு இருக்கா. அப்போ தான் ஹீரோயின் ஒவ்வொரு விஷயமா சொல்ல ஆரம்பிக்கிறேன். நீ வந்துட்டு எங்களுக்கு வள விரிக்கல, நாங்கள் தான் உனக்கு வள விரிச்சோம் அப்படின்னு சொல்லி 3 பேருமே சேர்ந்து பிளானை போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு வந்துட்டு அந்த சீட்டை வைப்பாங்க. அது மூலியமா யாரு என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் 2வது வந்துட்டு நீ போயிட்டு அக்கறையா பேசிட்டு இருந்தால வான் சிஸ்டரோட, அவங்க வேணும்னே தான் அந்த கச்சிஃபை காட்டினாங்க. நீ எனக்கு எதிராக திரும்புவ அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அதை விட முக்கியமான ட்விஸ்ட் என்ன தெரியுமா? உன் பக்கத்தில் உட்காந்துருக்கான்ல இவ்வளவும் பண்ண ஒருத்தன், அவன் எனக்கு பாதரசத்தை கலக்க வரும்போதே நான் அவனை கையும் களமா பிடிச்சிட்டேன். பிடிச்சது மட்டும் இல்லாமல் அவன்கிட்ட தெளிவாக ஒன்று சொன்னேன், எல்லா விஷயமும் தெரிஞ்ச நீ தான் இந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஒன்னை தான் போட்டு தள்ள பாப்பா. இல்ல அவன் எனக்காக பண்ண மாட்டா, என் மேல உண்மையான காதல் வச்சிருக்கான்ட்டு அந்த பைத்தியக்காரன் பல பலன்னு புலம்பிட்டு இருந்தான். அவனுக்கு தெளிவா விபதி அடிச்சுட்டு, இங்க பாரு நீ வேணா எல்லா விஷயமும் முடிச்சதுக்கு அப்புறம் போய் பாரு, அவன் உன்னை போட்டு தள்ளுறதுக்கான எதுவும் வழி பண்ணுவா, அப்படி பண்ணா நீ என்ன நம்பு, அப்படி மட்டும் இல்ல உன்னோட குடும்பத்தையே தூக்கில போட வச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டியிருப்பா. அதனாலதான் அங்க போகும்போது அந்த ட்ரிங்கை மோந்து பார்க்கும்போதே அவனுக்கு புரிஞ்சு போச்சு, இவ்வளவு பண்ணி நீ எனக்கு எதிராக நீ என்னைய போட்டு தள்ள பார்த்துட்டு அவன் எதிராகவே மாறிட்டான், அப்ரூவா மாறிட்டான். இன்னொரு விஷயம் என்னன்னா, நீ முன்னாள் மகாராணியை கொன்னதுக்கான எவிடன்ஸும் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொன்னுடனே ஹீரோ செம்ம கட்டுப்பாயிடுறான். அப்போ இதுக்கு பின்னாடி இருக்கிறது நீதானாங்கிற உண்மையா ஒரு பதவியை ஒருத்திக்கு கொடுக்கணும். நீ 4 பேரை வச்சுக்கிட்டு கேம் ஆடுனா 4 பேரும் ஒவ்வொருத்தைய எப்படி போட்டு தள்ளணும் தான் பாப்பாளுங்களோ. நீயே விதையும் விதைச்சிட்டு நீ ஏன் நல்ல மாதிரி உட்காந்துருக்க. நான் இப்பவும் சொல்றேன், நான் தான் பேரரசி, இங்க யாருமே பேரரசி கிடையாது அப்படின்னு அந்த புள்ள பைத்தியமா பதறிட்டு இருக்கிற 2 பேத்தையும் கூட்டு போய் தூக்கில போடுங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லி அனுப்பிச்சிடறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு, ஹீரோனோட சிஸ்டர், ஹீரோயின் 3 பேருமே ஒன்றா உட்காந்து அவங்க பழைய மாதிரி இருந்தாங்கல்ல, ஜாலியாக அந்த பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸாக இருந்தாங்கல்ல, அதை அப்படியே நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களுக்கு இருக்கிற ஆசையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவன் என்ன முடிவு பண்ணியிருக்கான் அப்படின்னா, நான் வந்துட்டு மறுபடியும் போர் படைக்க போக போகிறேன், அப்போ தான் உன் மேலே இருக்கிற தாட்ஸ்லாம் கொஞ்சம் மாறும், இங்கே இருந்தேன்னா உன் லைஃபுக்கு பிரச்சனையாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். அதே மாதிரி நம்ம வான் என்ன சொல்கிறான்னா, நான் ரொம்ப வீக்கஸ்ட் பர்சனுங்கிறதால எல்லாரும் நோய்பாய்ப்பட்டு நான் உள்ளுக்குள்ளேயே இருந்து என்னோட சுதந்திரத்தை நான் ஃபீல் பண்ண மறந்துட்டேன், அதனால நான் சுதந்திர பறவையாக பறக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த புள்ள சொல்லிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொன்ன மாதிரியே அவன் அடுத்த நாள் வந்துட்டு போர் இடத்துக்கு போறான். அப்போ வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு, நீ என் மேல வச்சிருந்த ஃபீலிங்ஸ் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல மாட்டேன், இருந்தாலும் உன்னோட ஃபீலிங்ஸை நான் மதிக்கிறேன், அதுக்காக அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கல, நீ தள்ளி இருக்கிறதே நல்லது அப்படின்னு சொல்லி பார்த்து பத்திரமா இரு, எப்பவுமே சொல்றது தான், நீ உன்னை சேஃப்டியா பார்த்துக்கோ, எப்போ இருந்தாலும் என்னை பார்க்கணும்னு நினைச்சாலும் நீ வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அமுச்சு வச்சுட்டு அங்க இருக்கிற மெய்டு எல்லாத்தையுமே வர சொல்லி, உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீடமான ஒரு லைஃப் தான் சொல்றேன், உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருங்க, யாரோட ரூலுக்கு கீழே நீங்க இருக்காதீங்க, முக்கியமா இன்னொருத்தங்க இடத்துக்கு நீங்க ஆசைப்படாதீங்க, உங்களுக்கான இடத்த நீங்க தக்க வச்சுக்கங்க அப்படிங்கிற ஒரு சில விஷயத்த சொல்லிட்டு அப்படியே ஹீரோயின் மாசா நிக்கிறா. நீங்க யோசிக்கலாம், என்னடா ஹீரோ கூட போய் சேருவா அப்படிங்கிற மாதிரி தானே யோசிக்கிறீங்க. நானும் அப்படிதான் உங்களை மாதிரி யோசிச்சுட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் அங்கே ட்விஸ்ட்டுங்கிற பேரில் ஒன்று வச்சாங்க பாருங்களேன், அங்கே அப்படியே ஹார்ட் ப்ரோக்கன் ஆயிடுச்சு. ஏன்டா இவ்வளோ நேரம் நான் கத்தி கதறின விஷயம்லாம் ப்ராக்டிக்கல் லைஃப் இப்போ ப்ரெசென்ட் லைஃப்பில் நம்ம இருக்கிற மாதிரி ஹீரோயின் ஒரு கதையை ரெடி பண்ணிட்டு இருக்கா, அதுவும் லேப்டாப்பில் உட்காந்து ரெடி பண்ணிட்டு இருக்கா, அது ஒரு புக்காகவும் மேக் பண்ணியிருக்கா. இவ்வளோ நேரம் அவள் கதை படித்ததை தான் நம்ம கதையாக படிச்சுக்கிட்டு இருந்தோமா அப்படிங்கிற மாதிரி என்ன ஒரு ஃபீலுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க.
அது மட்டும் இல்லாம அந்த புக்கை படிச்சு சொல்லிட்டு இருக்குது யார்கிட்டன்னு பார்த்தா நம்ம ஹீரோ பையகிட்ட, அதாவது நம்ம பேரரசர் கிட்ட. அவனும் அப்படியே பிரசன்ட் லைஃப்ல இருக்கிறான். ஆக மொத்தத்துல அவன் நம்ம கமெண்ட்டே அவனும் சொல்ல ஆரம்பிக்கிறான். இதுல ஹீரோக்கு வெயிட்டேஜ் இல்லையேப்பா, இந்த கதையில நீ என்ன நடிக்க சொல்லிட்டு இருக்கிற, அது எப்படி சாத்தியமா இருக்கும்? இந்த கதையோட ஹீரோன்னு சொல்லி தான் உனக்கு கூட்டு வந்தேன், அப்ப நீ தான் நடிச்சாகணும் அப்படிங்கிற மாதிரி. இவங்க 2 பேரும் லவர்ஸ் போல, ஹீரோன்னு எழுதிட்டு இருக்கிற புக்கோட கதை தான் இந்த சீரிஸ் போல. ஆக மொத்தத்துல இவங்க 2 பேரும் இங்க ஜாலியா சிரிச்சிட்டு இருக்காங்க. எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு வருத்தம். இவ்வளவு பெரிய கதையை கொண்டு வந்துட்டு கடைசியில ஒன்றும் சேராம இப்படி ஒரு ட்விஸ்ட்டை வச்சு பண்ணிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இந்த லாஸ்ட்டாக ஃபைனலாக ஒரு ட்விஸ்ட் கொடுத்தாங்கல்ல, நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருந்த சிஸ்டர் தான் இவ்வளோக்கும் காரணம் அப்படின்ட்டு. அது ஏன் அக்செப்ட் பண்ணிக்க முடியல? ஆக மொத்தத்தில் இங்கே யாருமே நல்லவங்களாம் கிடையாது. எல்லாரோட பாயிண்ட் ஆஃப் யோசிச்சு பார்த்தா எல்லாரும் செல்ஃபிஷாக தான் யோசிச்சிருக்காங்க. இதில் ஹீரோயினோட பாயிண்ட் ஆஃப்லேருந்து மற்றவங்க பாயிண்ட் ஆஃப் பார்த்தா அவளை அவங்க கொண்டு இருக்காங்க. ஆனால் அவங்க பாயிண்ட் ஆஃப் இருந்துட்டு ஹீரோயினை பார்த்தா இவங்களோட எல்லா பிரச்சனைக்குமே காரணம் ஹீரோயினாக தான் இருந்திருக்காங்க. இதில் எதில் டிஃப்ரென்ஸ் சைட் ஆகுது அப்படின்னா, அவங்க பண்ண நல்ல விஷயங்கள் மட்டும்தான் அவங்க செல்ஃபினஸ்ல இருந்துட்டு அவங்க தனித்துவமாக காட்டும் அப்படிங்கிறது. நீங்கள் செல்ஃபிஷாக இருங்க, தப்பு கிடையாது. உங்கள் வாழ்க்கையிலும் எடுத்துக்கிட்டா எல்லாருமே ஏதாவது ஒரு இடத்துல நம்ம செல்ஃபிஷாக யோசிச்சிருப்போம், யோசிச்சு தான் ஆகணும். ஆனால் அந்த இடத்துல நம்ம பண்ணுறது கரெக்டாக தப்பான்னு மட்டும் யோசிச்சா போதும். இது என்னோட பர்சனல் தாட்டு, அவ்வளோதான். ரொம்ப முக போகிற மாதிரி இருக்குதோ, சரி வழக்கம் போல கேட்கறது தான். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நியூவாக ஒரு ட்ராமாவில் சந்திக்கிறேன் சகோ.